வணக்க மக்களை, நான் தான் ஜாக்சன். நீங்கள் உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான ரீசனிங் டமால் செஷன். ஸோ உங்களோட ஸ்பீடை வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு செஷன் தான் இது. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 399 போட்டிருக்கோம் 3 மாதத்துக்கு. ஸோ ராயல் பாஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க இருப்பீங்களா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க 399 3 மந்த் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ராயல் பாஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 3 மந்த்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் 1 இயருக்கு 789 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பேங்க் எக்ஸாமுக்கான A to Z எல்லா மெட்டீரியல்ஸுமே உள்ளே இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான முதல் கேள்வி. ஸோ ஆன்சர் K less than I கிடையாது, R greater than K கிடையாது, R greater than K கரெக்ட். ஸோ ஒன்லி 2 ஃபால். அடுத்து Q less than or equal to U correct, P less than or equal to J வராது. So only 1 follows. அடுத்து P greater than or equal to S கீழே எனக்கு இருக்கான்னு பாருங்க. இருக்குன்னா either 1 or 2 follows. சம ஸ்பீடா அப்படி சால்வ் பண்ண எக்ஸாம்பிள் இதே மாதிரி. அடுத்து 6 friends ABCD EF are different age groups. Only 3 people are greater than B. நீங்க சால்வ் பண்ணுங்க, அப்புறம் நான் சால்வ். B. Only 3 people younger than B. பேலன்ஸ் 2 இங்க இருக்கா. பிக்கு சிக்கு நடுவுல 2 பேரு போட்டாச்சு. D is the oldest போட்டாச்சு. F younger than D. F is younger than D. Okay. E is older than A. So E is older than A. ஸோ போட்டுடலாமா? E is older than A. இங்கே F. சிம்பிளாக முடிஞ்சு மக்களே. இருக்கிறதே ஹையஸ்ட் D தான். F is younger than D. 1 2 people in B and C. D is the oldest. E is older than A. A's age is 25. சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி. DEBFA கரெக்டாக போட்டிருக்கேன்னா DEBFA. ஓகே. ஸோ பியோட ஏஜ் பாசிபிள் என்ன? 25க்கு மேலே 45க்குள்ள. உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 39 இஸ் யுவர் ஆன்சர். அடுத்த கேள்வி. B plus E 75. அப்போ B வந்து எவ்வளோ இருக்கும்? B plus E சேர்த்தோம்னா 75னா இவன் 30 இருப்பான். வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் F? 26 27 28 29 இந்த 4க்குள்ள தான். ஸோ 27 இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து who among the following the second oldest person? எனக்கு E. ஸோ அடுத்து டைரக்ஷன் டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. முடிச்சிட்டிங்கன்னா டன் போடுங்க. டமால் சால்வ் பண்ணுங்க.
2 முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஆன்சர் டயக்ராம் இதுதான் பார்த்துக்குங்க. கியூ பொறுத்து எம் எந்த டைரக்ஷன் தான்? கியூ பொறுத்து எம் சவுத் ஈஸ்ட். எஸ். அடுத்து ஜி இஸ் த நார்த் பாயிண்ட் ஆஃப் பி. பியோட 4 மீட்டர் நார்த் பாயிண்ட்லனா இந்த இடம், இந்த இடத்துல ஜி இருக்காங்க. ஜிக்கும் ஆருக்கும் என்ன டிஸ்டன்ஸ்ன்னு கேட்குறான். உங்களுக்கு 2 மீட்டர் வெஸ்ட் இஸ் யுவர் ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி, QM சவுத் ஈஸ்ட், ZB சவுத் ஈஸ்ட், QX சவுத் ஈஸ்ட், PL நார்த் ஈஸ்ட் வருது. அப்போ PL தான் வித்தியாசமாக இருக்க ஒன்று. ஸோ உங்களுக்கான ஆன்சர் PL. அடுத்து, if these numbers are written increasing order, which is the third highest? So within the digits குள்ள increasing order assemble பண்ணோம்னா third highest என்னன்னு கேட்குறான். ஸோ 1 2 3 813 தானா? 185 increasing order அரேஞ்ச் பண்ணோம்னா இதுதான். சாரி 185. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர், தேர்ட் டிஜிட் ஆஃப் த செகண்ட் லோயஸ்ட் நம்பர். ஃபைனல் ஆன்சர் என்ன? ஹையஸ்ட் நம்பர் இருக்கிறதுல என்னது? 813 is divided by third digit of the second lowest number. உங்களுக்கான ஆன்சர் lowest numberல 4, highest numberல 8. So 2 is your answer. If these numbers are returned in the decreasing order, which is the lowest number. Decreasing orderல lowest number என்ன? இதுக்கு ஒரு ட்ரிக் ஷார்ட்ஸ் நேத்தோ முந்தானேத்தோ 4 நாள் முன்னாடி சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த ட்ரிக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதை ஈஸியாக டக்குன்னு சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஸோ 264 is your answer. உங்களுக்கான அடுத்த கேள்வி, if numbers written within the digit increasing order, fourth highest என்னன்னு கேட்குறோம். ஸோ ஈஸியாக சொல்லிடலாமா? 1 1 1 3 போயிடும். அப்போ 1 264 இல்லை 423 இல்லை, இந்த ரெண்டில் தான் ஒரு ஆன்சராக இருக்கணும். உங்களுக்கான ஆன்சர் 615. என்ன சொதப்பியிருக்கேன் பார்த்தீங்களா? நானே சொதப்பியிருக்கேன். ஃபோர்த்து ஹையஸ்ட் தானே கேட்டிருக்கான். எஸ், சாரி, ஃபோர்த் ஹையஸ்ட், என் மிஸ்டேக். ஃபோர்த் ஹையஸ்ட். ஸோ 1615 தான். ஸோ அடுத்த கேள்வி, how many such pairs of letters in the word projector? ப்ரொஜெக்டர்ல எத்தனை வேர்டு இருக்கு? சாரி, எத்தனை பேர் இருக்கு ப்ரொஜெக்டர்ல? உங்களுக்கான ஆன்சர், ப்ரொஜெக்டர்ல எத்தனை பேர்ஸ் இருக்கு? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 pair, RST. How many meaningful words formed with the letters WOL? owl, low, இதுதான் ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ 2 is your answer. அடுத்து, சூப்பர். பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணுங்க. நான் அடுத்து சால்வ் பண்ணி காட்டுறேன். முடிச்சிட்டிங்கன்னா டன்னு போடுங்க. பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வா,
R is the father of M அப்படின்றாங்க. R is the father of M. R and S are couple. சரிங்களா? 3 generation இருக்குன்னு இருக்காங்க. ஓகே. He is the father-in-law of K. R is the father of M. K is the child of N. S is and R are couple. So T is the brother-in-law of K. T is the daughter-in-law of K. T is the daughter-in-law of K. T is the daughter-in-law of K. இதை இங்கே எப்படி அட்டாச் பண்ணுறது? V and T are coupleன்றாங்க. ஓகே. T is the daughter-in-law. R is the father of K is the son-in-law of N. என்னோட சன்னுக்கு சிஸ்டர் இன்லா, என்னோட சிஸ்டருக்கு சன் இன்லா கே. ஸோ என்னோட சிஸ்டருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்கள கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே இருங்களா, அழகாக வரைகிறேன் பாருங்க. என்னன்ற ஒருத்தவங்களை உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. சரிங்களா? என்னுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவங்கள கட்டியிருக்கிறது தான் கே. சூப்பர். ஸோ இதை நம்ம இங்கிட்ட எப்படி அட்டாச் பண்ண போறோம்னு பார்த்தோம் அப்படின்னா K is the daughter-in-law of K. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும்னா நம்ம இப்படி தான் போட்டாகணும். M R S இங்கே பார்த்தீங்கன்னா A இங்கே எடுக்கலாம். சரிங்களா? K இங்கே எடுத்தோம்னா எஸ்ஸோட சிப்ளிங் தான் N. இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இப்படி எடுத்துட்டு போயிடலாம். ஸோ VNTR கப்பிள் அப்படின்ட்டா எனக்கு தேர்ட் ஜென்ரேஷன் இருக்கணும். ஸோ T is the daughter-in-law of K. T is the daughter-in-law of K. T and V are couple. முடிஞ்சு, சிம்பிளாக முடிஞ்சா? கிளியராக உட்கார வச்சிருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர் டயக்ராம். V கார் என்ன உறவு? V கார் கிராண்ட் ஃபாதர். M கேஸ் என்ன உறவு? M கேஸ் அம்மா, மதர். கேக்கு N என்ன? கேக்கு N அம்மாவோட மேட்டர்னல் அங்கிள். ஸோ டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் both 1 and 2 follows. டயக்ராம் ட்ராப் பண்ணிட்டாங்க. நோ ஹெப்டகன் இஸ் அப்டியூஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? நோ ஹெக்டகன் இஸ், ஹெக்டகன்னு அதுக்கு மேலே தான் பிக் இருக்கு. ஸோ ஹெக்டகன்லேருந்து நாட் கண்டிஷன் அப்டியூஸ்க்கு போகுது. இது கரெக்ட். ஆல் ட்ரெஃபாயில் கேன் பி பிக். ட்ரெஃபாயிலேருந்து பிக்கு சம்மில் இருக்கு. அப்போ பேலன்ஸ் உள்ள சம்மும் உள்ள இருக்க பாசிபிள். ஸோ ரெண்டுமே வரும். அடுத்து
ஆன்சர் ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஒன்லி ஒன் ஃபாலோ. சம் ஸ்கேலன் கேன் பி ரைட். எனக்கு இந்த பகுதி வந்து ரைட்டுக்குள்ள இருக்க பாசிபிள். சம் கைட் இஸ் நாட் அக்யூட். சம் பார்ட் ஆஃப் கைட் வந்து நாட் கண்டிஷன் அக்யூட்டுக்கு போகலை. ஸோ தப்பு. ஒன்லி ஒன் ஃபாலோ. உங்களுக்கான முதல் கேள்வி. ஸோ ஒரு சர்க்குலர் டேபிளில் 9% இருக்காங்க, ஒரு சீட்டு வேக்கன்ட்டான். ஓகே. ஸோ வேக்கண்ட்டுக்கு இங்கிட்டும் ஒரு இமிடியேட் நெய்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது யாரு? வேக்கண்டோட இமிடியேட் நெய்பர்ஸ் யாருன்னு சொல்லுங்க. சால்வ் பண்ணுங்க. வேக்கண்டோட இமிடியேட் நெய்பர்ஸ் யாருன்னு சொல்லுங்க. வேக்கண்டோட இமிடியேட் நெய்பர்ஸ் யாருன்னு சொல்லுங்க. ஈன்னு ஒரு ஆள் அவங்களே சொல்லிட்டாங்க. இன்னொரு ஆள் யாரு? ஸோ வேக்கண்ட்டுக்கோட இன்னொரு நெய்பர் வந்து எஃப். ஸோ சால்வ் பண்ணலாமா? மொத்தம் 9 பேர். ஸோ ஹச்சோட தேர்ட் லெஃப்ட் கே. கேக்கு ஈக்குன்னு உள்ள ஒரு பர்சன், ஹச்சு கிட்ட ஈ வரக்கூடாது. சரியா? வேக்கன்ட் சீட் இஸ் நெக்ஸ்ட் டு இ. போட்டாச்சு. அடுத்து சியோட தேர்ட் ரைட் ஜி. E and H are not immediate neighbors. E and H are not immediate neighbors. சியோட தேர்ட் ரைட் ஜி, இமிடியேட் லெஃப்ட் பி வரணுமா? அப்போ நான் சி எங்கே எடுப்பேன்? சியோட ஜி, சியோட தேர்ட் ரைட் ஜி, ஜியோட இமிடியேட் லெஃப்ட், ஜியோட இமிடியேட் லெஃப்ட். ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ சொல்லுங்கள் மேம். சம்மு சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன் மேம், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எது எமர்ஜென்சியா? ஒரு 6க்கு மேலே கால் பண்ணுங்க மேம். ஓகே. ஸோ என்னடா குழப்பறீங்க? சியோட தேர்ட் ரைட் ஜி போகும். இங்கே சியோட தேர்ட் ரைட் ஜி, ஜியோட இமிடியேட் லெஃப்ட் பி போட முடியாது. சியோட
ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ரைட் ஜியோட இமிடியேட் லெஃப்ட்டு பி போடலாம். வேற இங்கே சியோட தேர்ட் ரைட் ஜி போட முடியாது, சியோட தேர்ட் ரைட் ஜி இமிடியேட் லெஃப்ட் போட முடியாது. ஒரே ஒரு பாசிபிள் சியோட தேர்ட் ரைட் ஜியோட இமிடியேட் லெஃப்ட் பி. சரியா? ஜி அண்ட் இ ஆர் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ். இங்கே ஜி வராது. ஓகே, only one person between F and J. C H B மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். சியோட ஜிஎன்டிஆர் இமிடியேட் நெய்பர்ஸ் கிடையாது. எஃப்க்கும் ஜேக்கு நடுவில் ஒன் பர்சன். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் மக்களே? அச்சோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட் கேக்கும் ஈக்கும் நடுவில் 1%. கரெக்டாக தானே இருக்கு எல்லாமே, ஏன் மிஸ் ஆகுது? 10 seats. எஸ். ஸோ 10 சீட்டு 1 வேக்கண்ட்டு. சாரி, இப்போ கரெக்டாக வந்துடும் மக்களே. 10 சீட்டு ஃபில் பண்ணணும். நான் ஃபில் பண்ணது 9 சீட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். 9% 10 சீட்ஸு. அப்போ 10 சீட்ஸ் ஃபில் பண்ணோம்னா இந்த இடத்துல இங்கே ஃபில் பண்ணியிருக்கணும். எதான் ஏன்டா வரமாட்டேங்குது. இப்போ எஃப்க்கும் ஜேக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து 1%, ஜேயோட செகண்ட் லெஃப்ட் ஐ. இப்போ எஃப் இங்கே போடலாம். எஃப்க்கும் ஜேக்கும் நடுவில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். சரியா? ஐயோட செகண்ட் லெஃப்ட் ஜே. முடிஞ்சு. இதை போட்டு இவ்வளோ நேரம் மண்டபழக்கம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். 9 ஃபில் பண்ணிட்டு 10 பேர். ஸோ உங்களுக்கான ஆன்சர் இதுதான், பார்த்துக்கங்க. JKI. அடுத்து. ஸோ 4% sits at the middle, 4% sits at the corner. எல்லாருமே faces the center. 4% sits at the corner, faces the center. கார்னர்ல யாரெல்லாம் வருவான்னு சொல்லுங்க. சால்வ் பண்ணிட்டு கார்னர்ல யாரெல்லாம் வருவான்னு சொல்லுங்க. கார்னர்ல யாரெல்லாம் வருவான்னு சொல்லுங்க. சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு கார்னர்ல யாரெல்லாம் வருவான்னு சொல்லுங்க.
போலாமா? கேக்கு ஹச்சுக்கு நடுவில் 3% ஸோ கே இங்கே போட்டு ஹச் இப்படி போடலாம், இல்லை ஹச் இங்கே போட்டு கே இங்கே போடலாம். சரிங்களா? ஹச்சுக்கும் டிக்கும் நடுவில் தான் டிக்கும் கேக்கும் நடுவில் இருக்கணுமா? ஆனால் டியோட இமீடியட் லெஃப்ட் கியூ. Q and K are not immediate neighbors. என்ன பாருங்க, ஹச்சுக்கும் டிக்கும் நடுவில் இருக்குன்னா டிக்கும் கேக்கும் நடுவில் இருக்கணுமா? டியோட இமீடியட் லெஃப்ட் கியூ வந்துச்சுன்னா கே பக்கத்தில் இமீடியட் நெய்பர் வரான். அப்போ ஹச்சுக்கும் டிக்கும் நடுவில் இருந்தா டிக்கும் கேக்கும் நடுவில். ஸோ டியோட இமீடியட் லெஃப்ட் கியூ இங்கே வரேன். ஹச்சுக்கும் டிக்கும் நடுவில் இருக்குதான் டிக்கும் கேக்கும் நடுவில் இருக்கும். டியோட இமீடியட் லெஃப்ட் கியூ வருது. ஹச்சுக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிறது தான் டிக்கும் கேக்கும் நடுவில் இருக்கும். டியோட லெஃப்ட் கியூ, கே அண்ட் கியூ இமீடியட் நெய்பர்ஸ் வராது. அப்போ இங்கிட்டு டி. ஸோ டியோட இமீடியட் லெஃப்ட் கியூ போட்டாச்சு. டிக்கும் டபிள்யூக்கும் நடுவில் இருக்கிறது தான் டபிள்யூக்கும் எஸ்க்கும் நடுவில் இருக்கணும். டிக்கும் டபிள்யூக்கும் நடுவில் இருக்குன்னா டபிள்யூக்கும் எஸ்க்கும் நடுவில் இருக்கணும். ஓகே, டபிள்யூ வந்து ஃபேஸஸ் த சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கும் டபிள்யூக்கும் நடுவில் இருக்கணும்னா டபிள்யூக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா ஹச் அண்ட் எஸ் ஆர் இமிடியட் நெய்பர்ஸ். இங்கே ஹச் அண்ட் எஸ் ஆர் நாட் இமிடியட் நெய்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். இது ஃபாலோ ஆகாது. ஸோ டபிள்யூ கே எஸ் டி கியூ ஹச் டி பேலன்ஸ் உள்ள இ இங்கே. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. எல்லாருமே ஃபேஸிங் நார்த்து. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் யாருன்னு சொல்லுங்க. 9% எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் யார்? எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக முடிச்சிடலாம். ஈஸி 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 மக்களே, ஈஸி ஈஸி கொஸ்டின். ஃபுல்லையுமே எப்பயுமே ரீட் பண்ணும். அதுதான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. சி தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்ட்டான். 4 5 6 7 8 9. ஸோ 1 2 3 4 5 6. பியோட ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து. பியோட ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து லெஃப்ட். சி 1 2 3 4 5 6 7 8 9. இதை விட்டுருங்க. பியோட ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து லெஃப்ட்டு. சி சி தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். 9% வந்தாச்சு. ஒன்லி 2% பிட்வீன் சி அண்ட் எஃப். சிக்கு எஃப்க்கு நடுவில் 2%. ஆஸ் மெனி பர்சன்ட் ரைட் ஆஃப் எஃப் இஸ் லெஃப்ட் ஆஃப் ஐ. ஸோ ஐ இங்கே. எஃப்க்கு ரைட்டில் 3னா ஐக்கு லெஃப்டில் 3. ஹச் இஸ் த இமிடியட் நெய்பர் ஆஃப் டி. many percent H and A, H and A, A and E. இங்கே இருக்க ஹச்சுக்கும் ஏக்கும் நடுவில் இருக்குதுன்னா ஏக்கும் ஈக்கும் நடுவில் இருக்க வேண்டும். இது எனக்கு ஓகே. சரியா? G is not a immediate neighbor of F. ஸோ G இங்கேயும் வராது, G இங்கேயும் வராது. ஐயோட தேர்ட் ரைட் டி. இங்கே டி. H is the immediate neighbor of D. H இங்கே. இப்போ நான் H 2 விட்டு A இங்கே போட்டா 2 விட்டு E இங்கே போடலாம். கரெக்டாக ஹச்சுக்கும் ஏக்கும் நடுவில் இருப்பது தான் ஏக்கும் ஈக்கும் நடுவில் இருக்கணும். ஸோ பேலன்ஸ் உள்ள லெட்டர் இங்கே ஜி வராதுன்ட்டானா ஜி இங்கே. ஜிஇசிஏஏஎஃப் டிஹெச்பி. ஸோ உங்களுக்கான ஆன்சர் இதுதான், உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். ஸோ ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு கண்டுபிடிக்கணும். அந்த மீனிங்ஃபுல் வேர்டு என்ன,
அதாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ். ஸோ இது புதுசாக இருக்குல்ல. ஸோ இது மெயின்ஸில் தான் கேட்பாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி, பட் ஃபிலிம்ஸில் சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மீனிங்ஃபுல் வேர்டு வருது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் விடப்படுறது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.